பூமிக்கு அடி ஆழத்தில் இருக்கும் பகுதி குறித்தும் அதில் நடக்கும் மாற்றங்கள் இங்கே என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது குறித்தும் புதிய கோணங்களில் நமது பார்வையை விரிவுபடுத்தலாம். பூமியோட மையத்துல ஒரு பெரிய நெருப்பு வந்து சுத்திட்டு இருக்கு. அந்த பந்து இப்ப சுத்தி இருந்த டைரக்ஷன்ல அப்படியே ஸ்டாப் ஆகி ரிவர்ஸ்ல சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்திட்டாங்க. பூமியின் உள்வட்டமாகிய இன்னர் கோர் இடம் மாறி சுற்றுகிறது என்பதை இன்றைக்கு உலக நாடுகளும் விஞ்ஞானிகளும் அறிவிக்க தொடங்கிவிட்டார்கள். அநேக நியூஸ் சேனல்களிலே அது அறிவிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறது. ஆனால் 17 ஆண்டுகளுக்கு முன்னமே அடிமையை கொண்டு கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உரைக்க வைத்தார். அது இன்றைக்கு நம்முடைய காலத்திலே நம் கண் முன்னே நிறைவேற தொடங்கிவிட்டது. இந்த பூமியின் இன்னர் கோர் மாறி சுற்றுவதன் நிமித்தமாக பூமியிலே பல இடங்களில் மகா பூகம்பங்களும் மகா பெரிய சுனாமிகளும் பெரு வெள்ளங்களும் உண்டாகிறது. தேவ ஜனமே, நோவாவின் காலத்திலே இந்த பூமி தண்ணீரினால் அழிக்கப்படும் பொழுது மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இந்த பூமியை இப்பொழுது அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதற்கு பூமிக்கு உள்ளிருக்கும் அந்த இன்னர் கோர் என்றும் அக்கினி வெளிப்படும். வானத்திலிருந்தும் அக்கினி வெளிப்படும். பூமியிலிருந்தும் வானத்திலிருந்தும் அக்கினி வெளிப்பட்டு இந்த பூமியை சுட்டரிக்கும். தேவஜனமே, அக்கினியினால் இந்த பூமி சுட்டரிக்கப்படுவதற்கு முன்னதாக மாபெரும் சுனாமி இந்த பூமியை தாக்கும். எச்சரிக்கை! பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட கடைசி கால அடையாளங்கள் நம்முடைய காலத்திலே நிறைவேற தொடங்கிவிட்டது. மனம் திரும்புங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். நீங்கள் ஆயத்தமா?